எஸ்தர் காலத்துல யூதர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம், அதாவது மல்கியாவிற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலம், அதை இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இந்த பண்டிகைக்கு பேரே என்ன பண்டிகைன்னு பேர் வச்சுட்டாங்கன்னா சீட்டு போட்ட பண்டிகை, சீட்டு போடும் பண்டிகை. அதாங்க பூரிம் ஃபெஸ்டிவல். யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துரு ஒளிந்தார்கள். நாம் காப்பாற்றப்பட்டோம். நம்மை காப்பாற்றினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரை கர்த்தருடைய 7 பண்டிகைகளையும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பித்த பண்டிகைகள் 7. யூதர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் 2 பண்டிகைகளை இந்த 7 பண்டிகைகளோடு இணைத்து கொண்டார்கள். ஒன்று பூரீம், எஸ்தர் காலத்தில் யூதர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக. இன்னொன்று ஹனூக்கா, அது ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம், அதாவது மல்கியாவிற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலம், அதை இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இந்த ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே கிரேக்கர்களால் ஆலயம் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த ஆலயத்தை திரும்பவுமாக யூதர்கள் மீட்டார்கள். அதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். அது ஹனூக்கா. இன்றைக்கு பூரீம் என்கிறதான பண்டிகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களில் ஹனூக்காவை நாம் தியானிக்கலாம். சரித்திரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதம். எஸ்தரின் காலத்தில் நடைபெற்ற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதர்களை அழிக்க வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்காததை கண்டு எல்லாரும் வணங்குகிறார்கள், மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை. யூதன் ஆண்டவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டான். அப்படி என்று சொன்னால் இந்த யூதர்களே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆமான் செய்த செயல் என்ன என்பதை எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் வாசிக்க கேட்போம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் என்னப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. ஆமான் சீட்டு போடுகிறான். எதற்காக? மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்று கண்டு மூர்க்கம் நிறைந்தவனானான். சரி, மொர்தெகாய் மட்டும் அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது. மொர்தெகாயின் ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்கிறான்? நாள் குறிக்கிறான். எவ்வாறு நாள் குறிக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் சீட்டு போடப்படுகிறது. அதாவது ராஜாவாகி அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகி 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக சீட்டு போடப்பட்டது. சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடும் பொழுது சீட்டு விழுந்தது என்று கேட்டால் ஆதார் மாதமான 12ஆவது மாதத்தின் மேல் சீட்டு விழுந்தது. பூர் என்கிற ஹீப்ரு வேர்டுக்கே லாட், அதாவது காஸ்டிங் எ லாட், சீட்டு போடுதல், சீட்டு போட்டு எடுத்தல். போட்டானா இப்ப நடந்தது என்ன? எஸ்தர் ஜெபிக்கிறாள். யூதர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். கடைசியில நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தானே, அந்த தூக்கு மரம் ஆமானை தூக்குவதற்காகவே செய்யப்பட்ட மரமாக மாறிவிட்டது. சத்துரு தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். நமக்காக ஒரு குழியை சத்துரு வெட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் அல்ல,
சத்துருவே அந்த குழியில் விழும்படி ஆண்டவர் செய்கிறார். கடைசியிலே யூதர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் அல்ல, அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் போனதல்லவா. மொர்தெகாய் அறிவித்த அறிவிப்பு என்ன என்பதை எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளே யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தருமம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். நடந்தது என்ன? அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். இந்த பண்டிகைக்கு பேரே என்ன பண்டிகைன்னு பேர் வச்சுட்டாங்கன்னா சீட்டு போட்ட பண்டிகை, சீட்டு போடும் பண்டிகை. அதாங்க பூரிம் ஃபெஸ்டிவல். சீட்டு போட்டார்கள், அந்த சீட்டு ஆமானுக்கே விழுந்தது. யூதனுக்காக போடப்பட்ட சீட்டிலே சிக்கினது ஆமான். உங்களுக்காகவும் எனக்காகவும் சத்துரு சீட்டு போட்டான் என்று சொன்னால் அந்த சீட்டு நமக்காக போடப்பட்டதல்ல, அவனுக்காகவே போடப்பட்டது. அப்ப அது என்ன பண்டிகை? இந்த பண்டிகையை அவர்கள் எப்படி கொண்டாடுவார்கள்? இந்த பண்டிகை என்றும் பொழுது ஜனங்கள் ஒன்று சேர்ந்து எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி வாசிக்கும் பொழுது ஆமான் என்கிறதான பெயரை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். அப்படி சத்தம் போடும் பொழுது என்ன சத்தம் கேட்காது என்று சொன்னால் ஆமான் என்கிற பெயரை தங்களுடைய காதுகளில் கேட்காது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டா எப்படி ஆமான்கிற பெயர் கேட்கும்? கேட்கக்கூடாது என்பதற்காக ஆமான் என்கிற பெயர் வரும்பொழுதெல்லாம் இவர்கள் சத்தம் போட ஆரம்பித்து விடுவார்கள். இது எஸ்தரின் புஸ்தகத்தை படிக்கிற விதம் பூரிம் பண்டிகையில. அடுத்தது பூரிம் பண்டிகைக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த வாலிப பெண்கள் கழுத்திலிருந்து கால் வரை, அதாவது முழு நீள அழகான பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அழகான நடனம் ஆடுவார்கள். அது எஸ்தரை போல வேடம் அணிந்தவர்களாக காணப்படுவார்கள். அது மட்டுமல்ல, கிஃப்ட் அனுப்புவாங்க. பூரிமுக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தெரிந்த நண்பர்களுக்கு ஸ்வீட்ஸு, கிஃப்ட்ஸு இதெல்லாம் பிரசன்ட் அனுப்புவாங்க. அடுத்தது ஜெடேக்கா என்கிறதான தான தர்மத்தையும் அவர்கள் செய்வார்கள். நிறைய நல்ல சாப்பிடுவாங்க. நல்ல மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாக இந்த பூரிம் பண்டிகை கொண்டாடுவார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை சரித்திரத்தில் யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னால், இந்த பூரிம் பண்டிகையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், சரித்திரங்களிலே கிரியை செய்கிறவர், அவருடைய பிள்ளைகளை சத்துருவின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர். சத்துரு எந்த தீமையை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அந்த தீமை அவனுக்கே அது முடியும் என்கிற விஷயங்களை இந்த பூரிம் பண்டிகை நமக்கு புரிய வைக்கிறதா இருக்கிறது. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினான் சத்துரு, அவரை கொன்றான். தீர்க்க தரிசனம் ஆதியிலேயே ஒன்றை சொன்னது, உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்தாகிய அவர் உன் தலையை நசுக்குவார், ஆனால் நீ என்ன செய்வாய் என்று சொன்னால் அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பது சிலுவை மரணத்தில் நிறைவேறினது. கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்பது இரண்டாம் வருகையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பொழுது பிசாசு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள் போகவுமே அப்பொழுது நடைபெறப் போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பூரிம் பண்டிகை நமக்கு உணர்த்துகிற விஷயம், சத்துரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில தீமை நம்மை அணுகாது.
வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் நம்மோடு கூடவே இருக்கிறார். கர்த்தருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம். பூரீம், சீட்டு போட பண்டிகை. யாருக்கு போடப்பட்ட சீட்டு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஆனால் அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக போடப்பட்ட சீட்டு அல்ல, ஆமானுக்கே போடப்பட்ட சீட்டு. சத்துரு ஒளிந்தான், யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துரு ஒளிந்தார்கள், நாம் காப்பாற்றப்பட்டோம். நம்மை காப்பாற்றினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த பூரிம் பண்டிகையின் மூலமாக உம்மை கண்டுகொள்ளவும் உம்முடைய செயல்களை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய செயல்களை கொண்டாடவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறக்காக நன்றி சொல்லுகிறோம். சத்ரு தான் வெட்டின குழியில் தானே விழுவான். எங்களுக்கென்று வெட்டின குழி அல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் நீர் போதுமானவர். ஆண்டவரே, இந்த கால வேளையில யாராவது சத்துருவுடைய போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு தவித்துக் கொண்டிருந்தாலும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்கிற வேத வசனத்தின்படி நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆதரித்து பராமரித்து காப்பாற்றி போஷித்து பலப்படுத்தி வழிநடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்நியுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த பண்டிகைக்கு பேரு ஹனூக்கா. ஹனூக் என்று சொன்னால் கிளீன். நாம் நடமாடும் தேவாலயம். இந்த தேவாலயம் பிசாசினுடைய கைகளிலே போன பொழுது நடமாடும் தேவாலயமாகிய நம்மை ஆண்டவர் கைப்பற்றி நம்மில் காணப்பட்ட அசூசிகளை எல்லாம் ஆண்டவர் ஹனூக் துடைத்து நம்மை பரிசுத்தமான தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார்.